ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு செவர்லைட் க்ரூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, மெயினாக என்ன பட்ஜெட்டுக்கு இதை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் கார் இல்லைனா இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் கார் நம்ம குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி. இது ஒரு டாப் மாடல் வண்டி. பாடி பாருங்கள், ரஸ்ட் எதுவுமே கிடையாது. பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த பம்பர்ஸில் இருக்குது. பட் பாடியில் எந்த ஸ்க்ராட்ச், டென்ட்டு, ரஸ்ட் எதுவுமே கிடையாது. அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்கலாம். வண்டியோட சைடு லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கே. டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அந்த மாதிரி இருக்கும். 4 டயருமே பக்காவாக இருக்குது. மாற்றணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம். வண்டியோட பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் வண்டி ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான், மேஜராக எதுவும் கிடையாது. இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் கீ வந்துடும். சீட் கவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. மெயினாக அந்த வண்டியோட சீட் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு ஆண்ட்ராய்டு செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப், ஃபேஸ்புக் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் பேக் இருக்குது. டேஷ்போர்டெல்லாம் நீட்டாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலுமே நம்மளுக்கு வந்துடுது. மெயினாக நமக்கு இந்த வண்டியில் சன்ரூஃப்மே வந்துடுது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பேக் சீட்டும் சேம் அதே மாதிரி தான், நல்லா நீட்டாக இருக்குது. டாப் ரூஃப்மே அழுக்கு இல்லாமல் நல்லா இருக்குது. டோட்டலாக இன்டீரியருமே எக்ஸ்டீரியர் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டி ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. இப்போ செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு நான் இப்போ அப்படியே புஷ் பண்ணுறேன். பாருங்கள் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. செகண்ட் கியர்லேயே நமக்கு 60 வந்துருச்சு. இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கோம். தேர்ட் கியரில் 80 தாண்டி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 போயிடுச்சு தேர்ட் கியர்லேயே. ஸோ வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ரூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டாம். பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வண்டி பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். டர்போ கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்ஜினுமே 100% பக்காவாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்பீடு பிரேக்கரில் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. ஏன்னா 4 சஸ்பென்சருமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. உள்ளே நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே வரல. பள்ளமேட்டில் ஏறும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்சு கியரை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஸ்பீடாக விடுறேன். ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் ஏறி இறங்குது. கிளச்சு கியருமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. மிதிக்கும் போது ரொம்ப ஹார்டாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா இருக்குது. கியருமே ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. பவர் ஸ்டேரிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது ஏசியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. ஏசி கூலிங்குமே பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட
எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. வண்டியில் மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 செவர்லைட் க்ரூஸ் எல்டி செட், ஒரு டாப் மாடல், ஒரு டீசல் வண்டி, சன்ரூஃப், அலாய் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி. இந்த வண்டியோட மாடல் 2014. வண்டியோட ஓனர்ஷிப் 3 ஓனரில் இருக்குது. பட் 3 ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது. வண்டி இன்ஜின்லாம் ரொம்ப ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4,95,000 ரூபா தான் கேட்குறோம் இந்த 2014 க்ரூஸுக்கு. இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல் பண்ணதில் தான் பார்க்கணும். வண்டி தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.